ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா விவேக் நகர் ஈஜிபுரா டெட் அண்டு கோதண்ட ராமசுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். இது 75 வருஷம் பழமையான கோயில். இங்கே மகாவிஷ்ணுவோட சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தெரியும் பாருங்கள். 75 வருஷம் பழமையான கோயிலில் இப்போ 2019 தான் இந்த சிலையை கல் எடுத்துகிட்டு வந்து வச்சு இந்த சாமியை வந்து செதுக்கியிருக்காங்க. இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா திருவண்ணாமலை வந்தவாசின்ற இடத்துலேருந்து 25 கிலோமீட்டர் உள்ளே போனால் காரக்கோட்டைன்ற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த கல். இது வந்து இந்த கோயிலோட ப்ளூ பிரிண்ட்டு. இந்த மாதிரி தான் வந்து கோயில் வரப்போகுது. முன்னாடி ஒரு கோபுரம், பின்னாடி ஒரு கோபுரம் வச்சு சென்டரில் வந்து மகாவிஷ்ணுவோட சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அருமையாக பிரம்மாண்டமாக இருக்குது. 108 அடி சிலை. இதை வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து ட்ரக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து சிலை வந்து வரப்போகுது. இது அந்த சிலையோட ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க. நிறைய வந்து பப்ளிக்கோட சப்போர்ட்டால் மட்டும்தான் இந்த கல்லை வந்து இங்கே எடுத்துன்னு வந்து பிரதிஷ்டை பண்ண முடிஞ்சுது. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வரும்போது ரோடெல்லாம் வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆச்சு. சின்ன சின்ன கிராமத்து வழியாக வந்ததுனால அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்க வீடெல்லாம் வந்து இடிக்கிறதுக்கெலாம் அவங்களே வந்து பர்மிஷன் கொடுத்து திரும்ப வந்து இவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய சப்போர்ட்டால் தான் இவ்வளோ பெரிய கல்லை வந்து இங்கே எடுத்துன்னு வந்து வைக்க முடிஞ்சுது. அருமையாக இருக்குது. இப்போ ஜூன் 2 வந்து கும்பாபிஷேகம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து விசிட் பண்ணுங்கள். மகாவிஷ்ணுவோட விஸ்வரூபம் பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சி. அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் 1 வீக் பேக் தான் வந்து எடுத்தேன். மே 31 ஜூன் 2 வரைக்கும் பூஜை இருக்குது. ஜூன் 2 தான் வந்து கும்பாபிஷேகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் அதுக்கான வேலைங்கள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. அந்த ரோடே பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.